சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் குரு மிக கொடூரமானவர். தவறுகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவார். மணியை அடித்து நேரத்தை அறிவிக்கும் வேலை ஒரு மாணவனுக்கு தரப்பட்டிருந்தது. வாசலில் போகும் அழகான பெண்ணை பார்த்து கொண்டு மணி அடிப்பதை தவறவிட்டான் அவன். அவனுக்கு பின்னாலேயே நின்றிருந்த குரு கையில் இருந்த கழியால் அவனை ஓங்கி அடித்தார். இதை சற்றும் எதிர்பாராத மாணவன் அதிர்ச்சியில் செத்துப்போனான். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் 10 சிறந்த வாரிசுகளை உருவாக்கினார். வேறு எந்த குருவும் 10 வாரிசுகளை உருவாக்கியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொய் சொல்லாமல் சொல்வதானால் நாம் குற்றம் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் போலீஸுதான். ஆனால் சிலருக்கு போலீஸ் தரும் தண்டனைகளும் பழகிவிட்டதை பார்க்கிறோம். சிறை பறவைகள் என்பார்களே, அவ்வப்பொழுது சிறையில் இருப்பவர்கள் அவ்வப்பொழுது வெளியே சென்று ஜாலியாக திருடிக் கொண்டிருப்பவர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். கொலைகள் குறைவாக இருக்கின்றன. காரணம் அதற்கு மரண தண்டனை. மரணம்தான் தண்டனை என்றால் ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. ஒருவனை கெடுத்து ஒரு குடியை காக்கலாம் என்கிற கிருஷ்ண பரமாத்மாவின் தத்துவப்படி ஆசிரியர் செய்தது சரியே என்கிறது இந்த கதை. 10 வாரிசுகள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் மேலும் எத்தனையோ வாரிசுகளை உருவாக்குவார்கள். ஒருவனை அழித்து 100 கணக்கில் ஒழுக்கமானவர்களை உருவாக்கி இருக்கிறார்.